வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் வீடியோ நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு டப்பாவில் ஒரு பொருள்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டப்பாவில் இது வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் பார்த்ததில்ல. ஆக்சுவலி நாங்கள் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சது. ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு வந்துச்சு. எதிர்ச்சியாக வீடு க்ளீன் பண்ணும்போது எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம ஒரு வீடியோவாக போட்டு பார்க்கலாம். நாங்களும் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? அதுக்குள்ளே இந்த பாக்ஸை வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் போட்டுடலாம். என்ன மந்திரம்னா ஜி பூ வந்துடுச்சு. மேஜிக் போட்டோன்னே. இப்போ இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோமா? இந்த பாக்ஸ் இப்போ ஓபன் பண்ணுவோம். இதுக்குள்ள நிறைய எங்க சின்ன வயசு டாய்ஸ் தான் நிறைய இருக்கு. ஒன்னொன்னா எடுத்து என்னென்ன டாய்ஸ்ன்னு பாத்துருவோம். இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல பொத்தி பொத்தி வச்சிருந்த பார்பி டாய்ஸ். நிறைய பார்பி டாய்ஸ் இருக்கு எங்ககிட்ட. சின்ன வயசுல நிறைய பார்பி டாய்ஸ் தான் வாங்கி வச்சுட்டு இருந்து. இதை வச்சு எதனா ஒரு வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த கார்ல எல்லாம் மாட்டுவாங்களே அந்த டாய்ஸ். நிறைய டாய்ஸ் தான் எங்ககிட்ட இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல நிறைய டாய்ஸ் வாங்கி வாங்கி அப்படியே பத்திரமா போட்டி வச்சுக்குவோம். இது சும்மா ஃபிளார்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுல காட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்போம். பிகாச்சு காட்ஸ். அண்ட் தென் இது ஒரு முட்டை. இந்த முட்டைக்குள்ள என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த முட்டையில் ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இது எதுக்கு வச்சுருக்கோன்னு தெரியல. அப்புறம் இந்த ஆர்பி பால்ஸ் நல்லா போட்டால் நல்லா டக் டக்குன்னு பறக்கும். அந்த மாதிரி பால்ஸ். இதெல்லாம் நிறைய ஆர்பி பால்ஸ் வச்சுட்ருக்கோம். இதை எடுத்து அப்படியே ஓரமாக எடுத்ததெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதெல்லாம் மோஸ்ட்லி 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்காட்ஸ் நினைக்கிறேன். கிரிக்கெட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ரன் அவுட் விளையாடுவாங்க. ஞாபகம் தான். நாங்க மோஸ்ட்லி விளையாடினதுல இது ஏதோ இருந்துச்சு, நம்ம எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் நிறைய ஆர்பி பால்ஸ் தான் எங்ககிட்ட இருக்குது. இது வச்சு சின்ன வயசுல ஏதோ ஒரு பெரிய எல்லாம் உருண்டு போயிடுச்சு. தென் நிறைய கார்ட்ஸ். லைக் இந்த ஸ்டிக்கர் கார்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? ஸ்டிக்கர் கார்ட்ஸ் யாருக்கெல்லாம் இது விளையாடி இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க பீங்கா உடஞ்சிருக்கு வேற. இது கிச்சன் செட்ஸ். நாங்க சின்ன வயசுல கிச்சன் செட்ஸ் விளையாடுவோம். அந்த மாதிரி கிச்சன் செட்ஸ் தான் இது. நிறைய பீங்கா நிறைய உடஞ்சு போயிட்டு இருந்துச்சு. கப்ஸ். இந்த பீ நிறைய டாய்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் ஒரு கேட் இருக்கு. ஸ்மால் வாட்ச் கேட்டு. டோ கேட் இருக்கு. சின்ன கேட்ஸ். இது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பூமர்ஸ்க்கு வரும். யூஸ் நாங்கள் சின்ன வயசில் வச்சு விளையாடிட்டு இருப்போம். பூமர்ஸில் ஸ்டிக்கர்ஸ்லாம் கையிலலாம் ஒட்டிக்கிட்டு. சின்னஸாக பார்பிக்குன்னு ஒரு பேகு. எங்ககிட்ட பார்பிக்கு பேகு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட மோஸ்ட்டாக நிறைய பார்பி டாய்ஸ் தான் இருக்குமே. இதுக்கும் பார்பிக்கு வந்த கேட்டு தான் இதுவும். அதான் அதே கலர் இருக்கு. அண்ட் தென் மறுபடியும் வாட்சஸ்ஸு, ஸ்டிக்கர்ஸு. இந்த ஸ்டிக்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதை ஒட்ட கூட செய்யலாம். நாங்கள் நிறைய வச்சிட்ருக்கோம். தென் ட்ரெயின் பொம்மைஸ். இதெல்லாம் எல்லா பொம்மையும் நாங்கள் தூக்கி ஒரு பேக்கில் போட்டு ரொம்ப நாளாக மேலே வச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் இது ரீசெண்டாக க்ளீன் பண்ணும்போது எடுத்தோம். அண்ட் தென் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இது வேறு ஏதோ பாக்ஸு நாங்கள் எடுத்து போட்டு வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இதோட ஒரு ஸ்டிக்கர்ஸ். ஆக்சுவலி இது என்னன்னே தெரியலையே. ஐ திங்க் ஸோ இது ஒரு கேமுன்னு நினைக்கிறேன். இது யாருக்குன்னா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏதோ இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே போட்டிருக்கிறத பார்த்தா இது வந்து ஒரு ஆல்பெலிபே சாக்லேட்டுக்கு விளம்பரமாக வந்துச்சு. இது ஆல்பெலிபே சாக்லேட்டுக்கு ஃப்ரீயாக வந்த ஸ்க்ராட்ச் கார்டு நினைக்கிறேன். இது கேம் மாதிரி நினைக்கிறேன். இந்த கேமை நம்ம விளையாடி பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இந்த கேம் விளையாடி பார்க்கலாம். இதில் வந்து கிரிக்கெட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இது யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமெல்லாம் நம்ம விளையாடி பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு கார்டில் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு இது ஏதோ என்னன்னே தெரில. ஏதோ இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே வேறு என்ன இருக்குது? நிறைய உடஞ்சி போன டாய்ஸ். உடஞ்சி போன கார் பொம்மையும் இருக்குது. இது வந்து மரக்கட்டையில் வாங்கிட்டு வந்தது. வேறு என்ன இருக்குது? சும்மா நிறைய சின்ன வயசில் அந்த வாட்சஸ், அந்த ஸ்ட்ரிப் மாற்றி போடுவாங்களே அந்த மாதிரி வாட்சஸ் தான் நிறைய வாங்கி வச்சுட்டு அதுதான் நிறையவும் இருக்குது. லைக் அந்த தான் இருக்குது. அப்புறம் இந்த எக்குக்குள்ளே தான் இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சு. இது சூப்பரான ஒரு எக்கு. நல்லா க்யூட்டாக இருக்குல்ல இந்த எக்கு.
நம்ம இந்த கேமை விளையாடி பார்ப்போமா? எங்க அந்த கேம் கார்டு இது பாரு. இந்த கேமை நம்ம விளையாடுவோம்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம விளையாடி பார்ப்போம். எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது கேம் விளையாட. பார்ப்போம், முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம். என்ன கேம், எப்படி விளையாடுறது, என்ன மாதிரின்ட்டு போடுவோம். நாங்க சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வச்ச பொருட்களா தான் இது. நீங்க இந்த மாதிரி மறக்காம சேர்த்து எதனா வச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டடா இந்த கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளையாடின மாதிரி எதனா ஞாபகமா இருந்தா மறக்காம அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க மோஸ்டா இந்த மாதிரி கார்ட்ஸ் தான் அந்த படிச்சு விளையாடுவோமே. என்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கு, உங்ககிட்ட அவ்வளவு பவர் இருக்கு, அந்த மாதிரி தான் நாங்க விளையாடி இருக்கோம். அதே மாதிரி இதுவும் பீகாச்சு தான். அது நம்ம கிரிக்கெட் எப்படியோ பவர்ஸ் வச்சுனது, அதே மாதிரி பீகாச்சு இந்த மாதிரி தான் விளையாடி இருக்கோம். ஆனா இவ்வளோ இந்த கார்ட்ஸ் அதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி இது எங்ககிட்ட இருக்கிறதே எங்களுக்கு ஞாபகமே இல்லை. இந்த மாதிரி இப்போதான் எடுத்தோடது இப்போதான் தெரியுது. இந்த மாதிரி கார்டை விளையாடி பார்ப்போம்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோல நாங்க இந்த கேம் போட்டு விளையாடி நாங்களும் அனுப்புற வீடியோவும் உங்களுக்கும் தெரியும். பாய்.